வணக்கம். அது மிட் டிஎன்பிசி. அன்னைக்கு நம்ம 6வது பாடத்திலேருந்து கொஸ்டின்ஸ் பார்த்தோம். நம்ம நடத்தின வரைக்கும் உள்ளது. ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் வச்சோம். அதுக்கான விடைகள் வந்து இந்த போட்டு வர்றோம். பணிதல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல்கள் தேர்ந்தெடு வந்து பணி. பணிவேல் என்ற தொழிற்பெயரின் வேர்ச்சொல் வந்து பணி. கல் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். கற்கங்கிறது வியங்குழுனை முற்று. கற்கின்ற அப்படிங்கிறது பெயரச்சம். கற்றல்ங்கிறது தொழில் பெயர். கற்பவருங்கிறது வினையாளனின் பெயர். கற்கங்கிறது வியங்குழுனை முற்று. கற்பவர் அப்படிங்கிறது தான் மேலே பார்த்தீங்கன்னா பணிந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பணிந்துங்கிறது வந்து வினையச்சம். பணிந்த வந்து பெயரச்சம். பணிந்து வந்து வினையச்சம். அடுத்தது கல் அப்படிங்கிறதுல கற்கங்கிறது வியங்கோல் வினைமுற்று. கற்பவருங்கிறது வினையாளனின் பெயர். கற்றல்ங்கிறது தொழில் பெயர். கற்கின்றதுங்கிறது பெயரச்சம். அடுத்தது கொல் என்ற வேறு சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர் தான் கேட்டிருக்கு. கொல்லல்ங்கிறதுலாம் தொழில் பெயர் தான். கொல்லல் கொல்லால் எதிர்மறை தொழில் பெயர்னா கொல்லாமை கொல்லாமை. கொள்க அப்படிங்கிறது வந்து வியங்கோல் வினைமுற்று. பாகற்காய் என்பதை பிரிக்க கிடைப்பது எது? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகற்காயை பிரிக்க கிடைப்பது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகு பிளஸ் அல் இனிப்பற்ற காய் அப்படிங்கிறது தான் பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். கொல் அல்லது கொள்ளாது. டிஎன்பிசியில் வந்து இப்படி ஒரு இது எப்படின்னா கொல்லாமை முன்னாடி கொடுத்துருப்பாங்க. மேலே உள்ளது இது வந்து அந்த வரிசையில் இருக்கான்னு கூட பார்த்து நீங்கள் எழுதணும். புரியுதா? கொல் என்ற வேறு சொல்லின் எதிர்மறை தொழில் பெயர் கொல்லாமை. 4வது கொஸ்டின் பாகற்காயை பிரிக்க கிடைப்பது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். பொறுத்துக. பனை ஓலை, மாவிலை, மல்லித்தழை, தாழை மடல். அதான் அந்த 3 4 2 1. ஆன்சர் வந்து 3 4 2 1. தழைக்கு வந்து மல்லித்தழை, மடலுக்கு வந்து தாழை மடல் 4, இலைக்கு வந்து மாவிலை 2, ஓலைக்கு வந்து பனை ஓலை 1. 17 என்ற எழுத்துக்கான தமிழ் எண்ணுரு யாது? 17 என்ற எழுத்துக்கான தமிழ் எண்ணுரு யாது? ரு, ஊசா, ஆயே, காயே. விடை தெரியவில்லை. 17 என்ற எழுத்துக்கான தமிழ் எண்ணுரு யாது? சீர்மை என்பதன் பொருள் யாது? சீர்மை என்பதன் பொருள் யாது? 17 என்ற எழுத்துக்கான தமிழ் எண்ணூறு காயே. சீர்மை என்பதன் பொருள் தருக. இனிமை, புலமை, ஒழுங்குமுறை, சீருடை. ஒழுங்குமுறை. அகரணியை பிரித்தெழுத கிடைப்பது அல் பிளஸ் திணை. அகரணியை இணைத்து பிரித்தெழுத கிடைப்பது அல் பிளஸ் திணை. அகரணியை பிரித்தெழுத கிடைப்பது அல் பிளஸ் திணை. சீர்மை என்பதன் பொருள் ஒழுங்குமுறை. 17 என்ற எழுத்துக்கான தமிழ் எண்ணுரு யாது? காயே. மேலே என்ன பார்த்தோம்? தாழை மடல், மல்லித்தழை, மாவிலை, பனை ஓலை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் யார்? பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் யார்? பாரதியார். உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் யாது? நற்றிணை. வெள்ளம்ங்கிற சொல்லு 18 இருக்கு. குறுந்தொகையில் வந்து முதலை பாம்பெல்லாம் குறுந்தொகையில் இருக்கு. அகநானூறு கோடைங்கிற வார்த்தை அகநானூரில் இருக்கு. நற்றிணைங்கிற வார்த்தை உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. சீரிழமை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது. சீரிழமை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது சீர் பிளஸ் இளமை, சீரி பிளஸ் இளமை, சீர் பிளஸ் இளமை, சீர்மை பிளஸ் இளமை. விடை தெரியவில்லை. சீரிழமை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை. சீரிழமை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை. திருமகள் என்று பொருளுடைய ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லை தருக. திருமகள் என்று பெயர் பொருளுடைய ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லை தருக. மே, மீ, மா, ஆ. விடை வந்து சி, மா. சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை. சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் நற்றிணை. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் பாரதியார். சீரிழமை என்பதை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை. திருமகள் என்ற பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் மா. ஆங்கிறது அந்த திப்பிலியே 8 சுக்காக்கு ஆ. திப்பிலி சுக்கு இதுக்கெல்லாம் ஆங்கிறது. மீன்னா மேலே மீன் அதேமாரி வர்றது. மீனா அன்பு இதுமாரி இதுக்கெல்லாம் ஆன்சரு. மா ஒன்றாங்க தான் திருமகள். மான்னா பெரிய விலங்கு. திருமகள் எல்லாமே வரும். திருமகள் என்ற பொருளுடைய வேர்களுடைய ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் மா. அகழ்வார் என்ற வினையாளனின் பெயரின் வேர் சொல்லை தேர்ந்தெடு. அகழ்வார் என்ற வினையாளனின் பெயரின் வேர் சொல்லை தேர்ந்தெடு. அகழ்ந்து, அகழ்ந்த, அகஷ். அகழ்ந்துங்கிறது வினையச்சம். அகழ்ந்த பெயரச்சம். அகழ்ங்கிறது வேர்ச்சொல். அகழ்வாருங்கிறதுக்கு அது வேர்ச்சொல் வந்து அகழ். தவறான இணையை தேர்ந்தெடு.
கு வந்து பூமி அழுக்கு தான். கா சோலை காவடி. ஈ வந்து அம்பு. பசுக்கு வந்து கோ ஆ வரும். அதனால அம்பு ரைட்டு தான். ஆனால் பசுக்கு கோ ஆன்னு வர்றதுனால சி தான் தவறான இணை. தவறான இணையை தேர்ந்தெடுத்துட்டோம். சரியான இணையை தேர்ந்தெடு. தொழில் பெயர் வந்து வருகை, வாழ்க்கை. அது அது ரைட்டு. எதிர்மறை தொழில் பெயர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே இருக்கைன்னு இருக்குல்ல, அது எதிர்மறை தொழில் பெயரில் இருக்குது. எதிர்மறை தொழில் பெயரில் எல்லாமே இருக்குது. ஆனால் இருக்கை வந்து தொழில் பெயர். முதல்நிலை தெரிந்த பெயர் வந்து சூடு தான். அது சூடு வந்து முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். இடிங்கிறது முதல்நிலை தொழில் பெயர். முதல்நிலை தொழில் பெயர்னா அந்த வர்பு மட்டும் இருக்கும். எதிர்மறை வினையாளனின் பெயர்னா இல்லாதவர். பாடுவோர் வந்து எதிர்மறை வினையாளன் பெயர். இல்லாதவர். இல்லாதவர் வந்து எதிர்மறை தொழில் பெயர். ஆனால் பாடுவோருங்கிறது எதிர்மறை வினையாளனின் பெயர் கிடையாது. எதிர்மறை வினையாளனின் பெயர். இல்லாதவர்ங்கிறது எதிர்மறை வினையாளனின் பெயர். பாடுவோருங்கிறது வினையாளனின் பெயர் தான். ஆனால் எதிர்மறை வினையாளனின் பெயர் கிடையாது. அதனால வந்து சரியான ஆன்சர் தொழில் பெயர், வருகை, வாழ்க்கை தான் தொழில் பெயர். அதுக்கடுத்தது 2000 ஆண்டுகளாக தமிழில் உள்ள சொற்கள் இடம்பெற்றுள்ள நூலில் தவறான இணைச்சொல் எது அப்படின்னு கேட்டிருக்கு. அன்புங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கு. மீன்கிறது குறுந்தொகையில் இருக்கு. அரசுங்கிறது திருக்குறளில் இருக்கு. பாருங்கிறது வந்து பெரும்பானாற்று படையில் இருக்கு. பார் பெரும்பானாற்று படையில் இருக்கு. பாருங்கிற சொல் தொல்காப்பியத்தில் இல்லை, பெரும்பானாற்று படையில் இருக்கு. அன்புங்கிறது தொல்காப்பியத்தில் இருக்கு. மீன்கிறது குறுந்தொகையில் இருக்கு. அரசுங்கிறது திருக்குறளில் இருக்கு. பாருங்கிறது பெரும்பானாற்று படையில் இருக்கு. உலகம் என்ற சொல் 2000 ஆண்டுகளாக வழக்கில் உள்ள சொற்கள். அது இடம்பெற்றுள்ள நூல் எது? திருமுருகாற்றுப்படையிலையும் தொல்காப்பியத்தில் இருக்கு. அதனால டி வந்து பி அண்ட் சி. உலகம் என்ற சொல் திருமுருகாற்றுப்படையும் தொல்காப்பியத்தில் இருக்கு. அதனால விடை வந்து டி, பி அண்ட் சி. தவறான இணையை தேர்ந்தெடுக்க. கொங்குன்னா மகரந்தம், அலர்னா மலர்தல், மேருனா இமயமலை, அலினா வந்து நிலவுன்னு இருக்கு. இதுதான் தவறான இணை. வெண்குடை என்பதை பிரித்தெழுத கிடைப்பது வெண் பிளஸ் குடை பிளஸ் வெண்மை பிளஸ் குடை பிளஸ் வெள்ளை பிளஸ் குடை. டி வந்து வெண்குடைன்னு கேட்டுக்க. பி தான் சரியான ஆன்சர். வெண்மை பிளஸ் குடை. வெண்குடையை பிரிக்க கிடைப்பது வெண்மை பிளஸ் குடை. கவிக்தோ அப்துல் ரஹ்மான் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினார்? ஆலாபனை, பால்வீதி, முட்டைவாதி, சுட்டூர் எல்லாமே கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எழுதிய நூல்கள் தான். அவர் எதுக்காக விருது வாங்கினார்? ஆலாபனைங்கிற நூலுக்காக தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சாகித்ய அகாடமி விருது வாங்கினார். சாகித்ய அகாடமி விருது வாங்கினது வந்து ஆலாபனை. நாமநீர்னா 1 இருந்து 4வது ஆன்சர். 4வது கொஸ்டின். நாமநீர்னா அச்சம் தரும் கடல் நீர். தொன்மைனா பழமை. திகிரினா ஆணை சக்கரம். பொற்கொட்டுங்கிறது பொன்மயமான சிகரத்தில். திங்கள்ங்கிறது மாதம். அதான் 4. நாமநீர்ங்கிறது அச்சம் தரும் கடல் நீர் 4. தொன்மைங்கிறது பழமை 5. திகிரிங்கிறது 2 ஆணை சக்கரம். பொற்கோட்டுங்கிறது பொன்மையான சிகரத்தில் 3. திங்கள்ங்கிறது மாதம், அதனால 1. தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். வஞ்சி கண்டத்தில் இருக்கு. இழிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரம். அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. தவறான இணையை தேர்ந்தெடு. இதில் எதுவுமே தவறில்லை. அதனால் இவற்றில் எதுவும் இல்லை. தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் ரைட்டு தான். இழிகடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய சிலப்பதிகாரம் தமிழ்நாடுங்கிறது ரைட்டு தான். அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் என்ற வரி இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரிதான். அதனால் இவற்றுள் தவறான வினை எதுவும் இல்லை. வீங் என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? வி என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? ஏ பூனா மலர், பீனா உறுதி, சீனா மேலே, டீனா இவற்றுள் எதுவும் இல்லை. விடை தெரியவில்லை. வி என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? மலர். ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் வந்து வீங்கிறதுக்கு என்னன்னா பூ, மலர். இதுதான் சரியான ஆன்சர். இது தமிழ்நாடு என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அது மீழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய அதுவும் சிலப்பதிகாரம் தான். அப்பர் தேவார தமிழன் கண்டாய் எல்லாமே கரெக்டு தான். இவற்றுள் எதுவும் இல்லை. சரி, தவறானது இணை எதுவுமே கிடையாது. நாமநீர்னா அச்சம் தரும் கடல் நீர். திகிரின்னா ஆணை சக்கரம். திங்கள்னா மாதம். பொற்கோட்டுனா பொன்மையான சிகரத்தில். பி என்ற ஓரெழுத்து ஒருமொழி சொல்லின் பொருள் வந்து மலர். சந்திரன் என்ற பொருளுடைய ஓரெழுத்து ஓர்மொழி சொல் யாது? மானா சந்திரன். மை கருமை என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் எதிர்ச்சொல் யாது? மைனா கருமை, தூணா வெண்மை. தீ என்ற ஓர்மொழித்து சொல்லுக்கு பொருந்தாத சொல் எது? நெருப்பு அறிவுன்னு கரெக்டு தான். தீனாக்க கொடுமை கோபம் தீ தான். இனிமை நரகம் தீ தான். வாடு பாடுங்கிறது அது வராது. பொருந்தாத சொல் வாடு பாடு. ஊ என்ற ஓரெழுத்து ஓர்மொழி சொல்லின் பொருள் யாது? சிவன், சிவசக்தி, 2 இவை அனைத்துமே ஊ என்ற பொருள் தரும் ஓரெழுத்து சொல்லு. ரெண்டுக்கு வந்து ஊதான போடுறான் தமிழ் எழுத்துல எண்ணுருக்குல்ல. அதனால் அது 2. சிவசக்தி, சிவன். அதான் இவை அனைத்துமே சரிதான். கீழ்கண்ட நூல்களில் தி ஜானகிராமன் இயற்றாத நாவல் எது? உயிர்த்தேன், மோகமுள், அம்மா வந்தால் எல்லாமே ஜானகிராமன் இயற்றினது. கடல்புறா வந்து சாண்டில்யன் இயற்றியது. கடல்புறா யார் இயற்றியது? சாண்டில்யன் இயற்றிய நூல். கடல்புறா
சாண்டிலியன் ஏற்றிய இயற்றிய நூல். விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக. விளையாடாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர். விளையாட்டு அப்படிங்கிறது தொழில் பெயர். விளையாடுபவர் அப்படின்னா விளையாடலின் பெயர். விளையாண்ட அப்படின்னாக்க பெயரச்சம் இது மாதிரி வரும். விளையாடுங்கிறது இதோட வேர்ச்சொல். விளையாட்டு இலக்கண குறிப்பு தருக தொழில் பெயர். இதோட வேர்ச்சொல் வந்து விளையாடு. இதோட வேர்ச்சொல் வந்து விளையாடு. 30வது கொஸ்டின். தவறான இணையை தேர்ந்தெடு. ஆட்டம் நல்குறவு தொழில் பெயர். உழைப்பு அழுகையின் தொழில் பெயர். பார்வை செயல் எதுவும் தொழில் பெயர் தான். இவற்றுள் எதுவும் இல்லை. தவறான இணை எதுவுமே கிடையாது. ஆட்டம் நல்குறவு தொழில் பெயர். உழைப்பு அழுகை தொழில் பெயர். பார்வை செயல் தொழில் பெயர். கேடு இலக்கண குறிப்பு தருக. கேடு இலக்கண குறிப்பு தருக. இது முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். கெடுங்கிறது முதல்நிலை தொழில். அதிலிருந்து கேடுங்கிறது வந்து பிரிஞ்சு இதாக வந்திருக்கு. அதனால இது வந்து கேடு வந்து முதல்நிலை தெரிந்த தொழில் பெயர். கெடுதல் அப்படின்னா தொழில் பெயர். கெடாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர். கெடுனா முதுநிலை தொழில் பெயர். முதுநிலை திரிந்த தொழில் பெயர்னா கேடு. பரிவினன் இலக்கண குறிப்பு தருக. பரிவினன் வினையாளனையும் பெயர். பரிவினன் இலக்கண குறிப்பு தருக. வினையாளனையும் பெயர். இதோட இது வந்து பரிவு இலக்கண குறிப்பு தருக. முதலெழுத்து வினையாளனின் பெயர். பரிவினன் வினையாளனையும் பெயர். முதலெழுத்து அளவொத்து ஓரடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. முதலெழுத்து அளவொத்து ஒரு அடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களில் வந்து 1 2 3னா கூழை. இணையாக பொழியும் ஒருமழையால் கூழை குடித்ததால் அப்படின்னா 1 2 3 அதை வச்சு கூழை எதுகை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாம் எழுத்து ஒன்றி வந்துட்டா அது எதுகை தான். அது கூழை எதுகை. முதலெழுத்து அளவொத்து ஒரு அடியில் முதல் இரண்டாம் மூன்றாம் சீர்களில் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது. 1 2 3ல் ஒன்றி வந்தால் அது கூழை. 123 கூழை. இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. 123ல் கூழை. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு இதில் பயின்று வரும் மோனை முற்று மோனை. மூணுலேயுமே மோனை தூன்னு மூணுலேயுமே முதலெழுத்து ஒன்றி வருது. இது வந்து முற்று மோனை. முதலெழுத்து மூணுலேயும் ஒன்றி வருதுனால இது முற்று மோனை. நோர்க்கிற்பவர் வினையாளனின் பெயர். உணர்ந்துவான் வினையாளனின் பெயர். வேண்டாரை வினையாளனின் பெயர். இவை அனைத்தும் சரி. மூணுமே வினையாளன். நோர்க்கிற்பவர் வினையாளனின் பெயர். உணர்ந்துவான் வினையாளனின் பெயர். வேண்டாரை வினையாளனின் பெயர். கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா. காமராசன். கருப்பு மலர்கள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? நா. காமராசன். மலரின் இறுதி நிலையின் பெயர் செம்மல். அரும்பாவூரில் மொட்டை போட்டு முகையூர் மன்னார்குடி அங்கிருந்து வீட்டிற்கு செல் அப்படின்னு இந்த வார்த்தை என்ன வச்சுன்னா அரும்பாவூருக்கு அரும்பு, முகை மொட்டுக்கு மொட்டு, 2வது 3வது முகை, 4வது மன்னார்குடிக்கு மலர், அங்கிருந்துங்க அலர், வீட்டிற்கு வந்து வி, அடுத்தது செம்மல். லாஸ்ட்டாக உள்ளது செம்மல். இது ஏற்கனவே நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். அரும்பாவூரில் மொட்டை போட்டு முகையூர் மன்னார்குடி அங்கிருந்து வீட்டிற்கு செல் அப்படின்னு நம்ம ஒரு இது சொல்லியிருக்கோம். அரும்பாவூருக்கு அரும்பு, மொட்டைக்கு மொட்டு, முகைக்கு முகை, முகையூருக்கு முகை, மன்னார்குடிக்கு மா வரதுனால மலர், அலர் அங்கிருந்துங்கிறது அலர், வீட்டிற்கு செவி செம்மல். மலரின் இறுதி நிலையின் பெயர் செம்மல். மலரின் 3வது நிலையின் பெயர் அரும்பாவூரில் மொட்டை போட்டு முகையூர் முகை. 3வது நிலை வந்து முகை. பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பாரதிதாசன். பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் யார்? பாரதிதாசன். கற்பூர சொக்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் பாரதியார். கற்பூர சொக்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் பாரதியார். பாரதியார் தப்பா அது டிக் அடிச்சாச்சு. பாரதியார் தான் கரெக்ட். கற்பூர சொக்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் பாரதியார். பூங்காட்டு தும்பி பாரதிதாசன். மலரின் 3வது நிலை முகை. அரும்பாவூரில் மொட்டை போட்டு முகையூர் மன்னார்குடி அங்கிருந்து வீட்டிற்கு செல். அரும்பாவூருக்கு அரும்பு, மொட்டைக்கு வந்து மொட்டு, முகைக்கு முகை தான். மன்னார்குடிக்கு மலர், அங்கிருந்து அலர், வீட்டிற்கு செல் வி, செல்லுக்கு வந்து செம்மல். இறுதி நிலை செம்மல். 7 நிலைகள் மலருக்கு. அதனால வந்து அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அழகா. அரும்பாவூரில் அரும்பு, மொட்டை போட்டுங்கிறதுக்கு மொட்டு, முகையூர் முகை, மன்னார்குடிக்கு மாவுக்கு மலர், அங்கிருந்துன்னு அலர், வீட்டிற்கு வி, அந்த வியை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். வி, செல் அப்படிங்கிறது செம்மல். இதான் மலரின் இறுதி நிலையின் பெயர் செம்மல். மலரின் 3வது நிலையின் பெயர் முகை. நல்லது. அரும்பாவூரில் மொட்டை போட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதை பாருங்கள். ஷார்ட்டில் இருக்குது. அரும்பாவூரில் மொட்டை போட்டு முகையூர் மன்னார்குடி அங்கிருந்து வீட்டிற்கு செல்.
அதான் மலரின் இறுதி நிலை செம்மல், மலரின் மூன்றாவது நிலை முகை, பூங்காட்டு தும்பி என்ற பட்டப்பெயர் கொண்ட கவிஞர் பாரதிதாசன், கற்பூர சொற்கோ என்ற பட்டப்பெயர் கொண்ட தமிழறிஞர் பாரதியார். அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள் யாவை? அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள். அன்பின் என்புதோல் என்னது இரண்டாவது எழுத்து ஒன்று வருது, இன்னும் ஒன்று வருதுனால அன்பின் வழியது என்பது எதுகை சொற்கள் என அன்பின் என்புதோல். 42வது கொஸ்டின், என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? மாணிக்கம், துரைமாணிக்கம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான். சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். உள்ள பூட்டு என்பது உள்ளத்திற்கு பூட்டு போடுவது. பி அமைதி, சி நேர்மையின்மை, டி அறியாமை. உள்ள பூட்டு என்பது உள்ளத்திற்கு பூட்டு போடுவது, அமைதி, நேர்மையின்மை, அறியாமை. உள்ள பூட்டுனா அறியாமை, உள்ளத்திற்கு பூட்டு போடுவது அமைதி, நேர்மையின்மை, டி அறியாமை. விடை தெரியவில்லை. உள்ள பூட்டு என்பது அறியாமை, உள்ளத்திற்கு பூட்டு போடுவது அமைதி, நேர்மையின்மை, அறியாமை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு என்ற குறளில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்கள். அன்பின் என்புதோல். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் யாது? துரைமாணிக்கம். உள்ள பூட்டு என்பது அறியாமை, உள்ள பூட்டு என்பது அறியாமை. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் துரைமாணிக்கம். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார். உள்ள பூட்டு என்பது ஏ உள்ளத்திற்கு பூட்டு போடுவது, பி அமைதி, சி நேர்மையின்மை, டி அறியாமை. விடை தெரியவில்லை. டி அறியாமை. உள்ள பூட்டு என்பது அறியாமை. பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல் சரியாக பொருத்தப்பட்ட எவை? ஏ 1 மட்டும், பி 1 3 4 மட்டும், சி 1 2 3 மட்டும், டி அனைத்தும் சரி. அனைத்தும் சரிதான். பூனா மலர் தான், தேனா தெய்வம் தான், நூனா தியானம், தேனா தையல். ஊழி என்றால் என்ன? கடற்கோள், உலகம், வேலை செய்தல், நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. மு மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாதது எது? மு மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாதது எது? ஏ கண்ணீர் பூக்கள், பி மணிச்சிறகு, சி கனவு குதிரைகள், டி ஆப்பிள் கனவு. ஆப்பிள் கனவு நான் காமராஜன் எழுதினது. மு மேத்தா எழுதிய நூல்கள் எல்லாமே மேத்தா எழுதிய. கண்ணீர் பூக்கள், மனச்சிறகு, கனவு குதிரைகள் எல்லாமே. கனவு குதிரைன்னா மனச்சிறகுல கனவு குதிரைகள் அப்படின்னு கண்ணீர் பூக்கள் எல்லாமே எழுதுனது மு மேத்தா தான். விடுதலை மு மேத்தா. இன்பக்கடல் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். இதெல்லாம் குரூப் 2ல கேட்பாங்க. இன்பக்கடல் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் யார்? ஏ நான் காமராஜன், பெருஞ்சித்திரனார், பரிதிமார் கலைஞர், ஊருள் எவரும் இல்லை. தென்மொழி என்ற நூலை இதழை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். இன்பக்கடல் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். மு மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாதது எது? எப்படி எழுதிட்டு அல்லாதது எது? கண்ணீர் பூக்கள் எழுதியிருக்காரு, மனச்சிறகு எழுதியிருக்காரு, கனவு குதிரைகள் தான் மேத்தா எழுதினது தான், மனச்சிறகும் மேத்தா எழுதினது தான், கண்ணீர் பூக்களும் மேத்தா எழுதினது தான். ஆப்பிள் கனவு காமராஜன் எழுதியது. ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு என்றால் அறியாமை. பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல் சரியாக பொருத்தப்பட்டு அனைத்தும் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு. பூனா மலர், தேனா தெய்வம், நூனா தியானம், தையினா தையல். ஊழி என்றால் நீண்டதொரு காலப்பகுதி. மு மேத்தா எழுதிய நூல்களில் அல்லாது எது? கண்ணீர் பூக்கள், மனச்சிறகு, கனவு குதிரைகள், ஆப்பிள் கனவு. ஆப்பிள் கனவு தான் நான் காமராஜன் எழுதியது. இன்பக்கடல் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன். தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். தென்மொழி என்ற இதழை நடத்தியவர் பெருஞ்சித்திரனார். யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் வெளியானது? யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் வெளியானது? உ.வே.சா. யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற பெயரில் வெளியானது? உ.வே.சா. சிந்துக்கு தந்தை பாரதியார். சிந்துக்கு தந்தை பாரதியார். கவிக்கோ மேத்தா. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் உ.வே.சா. இதில் எது ரைட்டுன்னா சிந்துக்கு தந்தை 1 மட்டும் ரைட்டு. சிந்துக்கு தந்தை பாரதியார் மட்டும் ரைட்டு. கவிக்கோன்னு அழைக்கப்படுறவர் அப்துல் ரஹ்மான். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ்னு அழைக்கப்படுறவர் பாரதிதாசன். 1 மட்டும் ரைட்டு. ஆகாயத்தின் அடுத்த வீடு மேத்தாவிற்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தது சரிதான். எதிர்பாராத முத்தம், முதியோர் காதல் நூல்கள் எழுதினது பாரதிதாசன்.
கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு பாரதியார். நம்ம இதில் எந்த விடையுமே நம்ம கரெக்டாக கொடுக்கல, அதனால் இது 3மே சரிதான். அடுத்தது 53வது கொஸ்டின் வருவோம். மகிழ்ச்சி என்ற சொல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே குறிப்பிடப்பட்டுள்ள நூல் இது. தொல்காப்பியம், திருக்குறள் ரெண்டுலையுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏ மற்றும் பி, டி தான் ஆன்சர். ஏ மற்றும் பி. 53வது கொஸ்டின் டி தான் ஆன்சர். அனைத்துமே சரிதான். அந்த இது ஆகாயத்தின் அடுத்த வீடு மேத்தருக்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி ரைட்டு தான். எதிர்பாராத முத்தம், முதியோர் காதல் நூல்கள் பாரதிதாசனால் இயற்றப்பட்டதா. கண்ணன் பாட்டு, குயில் போட்டு பாரதியார் இயற்றப்பட்டதா. மகிழ்ச்சி என்ற சொல் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே திருக்குறள்லையும் தொல்காப்பியத்தில் இருக்கு. அதனால ஏ மற்றும் பி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். திருக்குறள்லையும் மகிழ்ச்சின்னு இருக்கு, தொல்காப்பியத்திலும் மகிழ்ச்சி இருக்கு. ஏ மற்றும் பி தான் சரியான ஆன்சர். ஆகாயத்தில் அடுத்த வீடு மேத்தாவிற்கு 2006ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்று சரிதான். எதிர்பாராத முத்தம், முதியோர் காதல் என்ற நூல்கள் பாரதிதாசன் இயற்றினது தான். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு பாரதியார் எல்லாம் எதுவுமே தவறான இணை கிடையாது. அனைத்தும் சரிதான். அனைத்தும் சரிதான். தவறாக நம்ம ஆன்சரை தவறாக கொடுத்துட்டோம். அனைத்துமே சரிதான். அந்த ஆன்சர் அந்த ஆப்ஷன் இல்லை. இதில் நீங்கள் அப்படி எழுதியிருந்தால் கூட விடை தெரியவில்லை இருந்தாலும் ரைட்டு தான். இல்லை 2 சும்மா ஏதாவது ஒரு ஆப்ஷன், இந்த ஆப்ஷனே எதுவுமே இதில் கொடுக்கல, சரியான ஆப்ஷனே கிடையாது. அதனால் அனைத்தும் சரி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் கரெக்டாக அந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கல. அதனால் அது 3மே சரியான சென்டென்ஸ் தான். மேலே சிந்துக்கு தந்தை பாரதியார் ரைட்டு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ் பாரதிதாசன். 1 மட்டும்தான் சரியாக இருக்குது. யாருடைய சுயசரிதம் என் சரிதம் என்ற ஊவேசாவின் சுயசரிதம் தான் ஆனந்த விடலில் என் சரிதம்ங்கிற பேரில் வந்துச்சு. சூழ்வார் ஆழ்வார் தக்கார் வினைமுற்று தப்பு. சூழ்வார் ஆழ்வார் தக்காருங்கிறது வினையாளனின் பெயர். அஞ்சான் என்பதின் வேர்ச்சொல் அஞ்சு. அதுவும் இதுதான். அஞ்சான் என்பது வேர்ச்சொல் அஞ்சு கரெக்டு தான். நீக்கல் என்பதன் தொழில் பெயர், இதன் வேர்ச்சொல் நீக்கு. அதனால் 2 மட்டும்தான் கரெக்ட். அஞ்சான் என்பது வேர்ச்சொல் அஞ்சு. ஏன்னா சூழ்வார் ஆழ்வார் தக்காருங்கிறது வினையாளனின் பெயர். அஞ்சான் என்பது அஞ்சு. நீக்கல் என்பதின் தொழில் பெயர், வேர்ச்சொல் நீக்கு. பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியதான். சேரதாண்டம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியதான். 2மே சரி. கண்ணோட்டம் இலக்கண குறிப்பு தருக. ஏ முதுநிலை தொழில் பெயர், பி தொழில் பெயர். முதுநிலை தொழில் பெயர் ஏ மற்றும் பி, இவற்றுள் எதுவும் இல்லை. தொழில் பெயர் தான். கண்ணோட்டம்ங்கிறது தொழில் பெயர். கண்ணோட்டம் தொழில் பெயர். கண்ணோட்டம் தொழில் பெயர். 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் ஏ குறிஞ்சிப்பாட்டு, பி சிலப்பதிகாரம், சி திருக்குறள், டி கலிங்கத்து பண்ணி கொடுத்துருக்கோம். 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. கண்ணோட்டம் தொழில் பெயர். பாவிய கொத்து எழுதினது பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சேரதாண்டம் இயற்றியது புரட்சி கவிஞர் பாரதிதாசன். சூழ்வார் ஆழ்வார் தக்கார் வினையாளனின் பெயர். அஞ்சான் என்பதன் வேர்ச்சொல் அஞ்சு. நீக்கல் என்பதன் தொழில் பெயர் வேர்ச்சொல் நீக்கு. கண்ணோட்டம் இலக்கண குறிப்பு தொழில் பெயர். 99 வகையான பூக்களின் பெயர் கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு. உவேசா என்னும் நூலில் ஆற்றில் விடப்பட்ட ஓலைச்சுவடுகள் எடுத்து எந்த இடத்துல இருந்து எடுத்தாரு? கொடுமுடி, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கொடுமுடியிலிருந்து எடுத்தார். உவேசா என்ற நூலிலிருந்து எடுத்தார். ஓலைச்சுவடு எடுத்து பை என்பதன் பொருள் ஏ விலங்கு, பி கருமை, சி சாக்கு, டி சோலை, இ சி சாக்கு தான் கரெக்ட். பை என்பது பாம்பின் படம், சாக்கு, பை இதை மாரி உள்ளதெல்லாம் பை என்பதன் பொருள். அது நம்ம ஊடகத்து ஒரு மொழி சொல்ல நாம் பார்த்துருக்கோம். மானா விலங்கு, மையினா கருமை, கானா சோலை, காசோலை அப்படின்னு நான் வச்சுட்டோம். காவன்னா சோலை. ஆனால் பை என்பதன் பொருள் சாக்கு. இதில் நம்ம ஆப்ஷனும் சிலது தப்பாக கொடுத்துருக்கோம். ஆப்ஷனு அதேமாரி நம்ம சொன்னதில் ஏதாச்சும் ஒன்று, ரொம்ப எல்லாமே தப்பாக இருக்காது. 1 2 அதாவது 100க்கு 99% நம்ம கரெக்டாக தான் ஆப்ஷன் அடித்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டிக் அடிச்சதில் ஏதாவது ஒரு இதுனா கூட நான் திருப்பி நம்ம சொல்லிடுறேன். அது ஒன்றும் தப்பு, இதில் எதுவுமே தப்பு இருக்காது. நம்ம ஆப்ஷன் கொடுத்ததில் தப்பு இருக்காது. நான் சொல்கிற விடையில் தப்பே கிடையாது. 99.99% தான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி விடையிட்டால் தான் பிறகு நான் சொல்லிடுவேன். பை என்பதன் பொருள் சாக்கு. இகழ்வார் என்ற வினையாளனின் பெயரின் தொழில் பெயர். இகழ்னா வேர்ச்சொல். அந்த வினையாளனின் பெயரின் வேர்ச்சொல் இகழ். இகழ்வார் என்ற வினையாளனின் பெயர் வேர்ச்சொல் இகழ். அது வேர்ச்சொல். இகழ்தல்னா தொழில் பெயர். இகழ்ச்சியும் தொழில் பெயர் தான். அதனால் டி, பி மற்றும் சி இது முக்கியமான கொஸ்டின். இதுமாரியே கூட டிஎன்பிசியில் டக்குன்னு உங்களை இது பண்ணி விடுறது கேட்பாங்க. இகழ்வார் என்ற வினையாளனின் பெயரின் தொழில் பெயர். ஏங்கிறது இகழ்ங்கிறது வேர்ச்சொல். இகழ்ச்சி இகழ்தல்ங்கிறது தான் தொழில் பெயர்கள். இகழ்ந்த அப்படின்னா பெயரெச்சம், இகழ்ந்துன்னா வினையெச்சம், இகழ்தல் இகழ்ச்சிங்கிறது தொழில் பெயர். பி அண்ட் சி. இகழாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர். இகழாமைனா எதிர்மறை தொழில் பெயர். இகழ்ந்துன்னா வினையச்சம், இகழ்ந்தன்னா பெயரெச்சம், இகழ்க அப்படின்னா வியங்கோல் வினைமுற்று, இகழாமை அப்படின்னா எதிர்மறை தொழில் பெயர்,
இதில் வந்து இகழ் அப்படிங்கிறது என்னன்னாக்கா வேர்ச்சொல். இகழ்தல் அப்படிங்கிறதுனா தொழிற்பெயர். இகழ்ச்சியின் தொழிற்பெயர். பி அண்ட் சி ஆன்சர். இ விடை தெரியவில்லை. அதான் பி அண்ட் சி தான் ஆன்சர் 60ல். 61வது கொஸ்டின். இற என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் யாது? இற என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் யாது? இறந்தவர், இறப்பாறை, இறப்பு. இறந்தவர்ங்கிறது வினையாளரின் பெயர், இறைப்பாறையும் வினையாளரின் பெயர், இறந்து அப்படிங்கிறது வினையெச்சம். இற என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் இறப்பு. இற என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் இறப்பு. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் யாது? ஏ வாழ்பவர், பி வாழ்ந்தாரை, சி வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது தொழில் பெயர் நல்லா தெரியும். ஏ மற்றும் பி தான் ஆன்சர். வாழ்பவரும் வினையாளனின் பெயர் தான், வாழ்ந்தாரையும் வினையாளனின் பெயர் தான். 63வது கொஸ்டின். வாழ் என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் யாது? ஏ வாழ்ந்தவன், பி வாழ்க்கை, சி வாழ்தல், டி பி மற்றும் சி. இ விடை தெரியவில்லை. வாழ்ந்தவன், வாழ்க்கை, வாழ்தல் ரெண்டுமே தொழில் பெயர் தான். அதனால பி மற்றும் சி ஆன்சர். பி மற்றும் சி. வாழ் என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் பி மற்றும் சி. தோன்றாமை இலக்கண குறிப்பு தருக. ஏ தொழில் பெயர், பி எதிர்மறை தொழில் பெயர், சி முதுநிலை தொழில் பெயர், டி முதுநிலை திரிந்த தொழில் பெயர். தோன்றாமைங்கிறது இலக்கண குறிப்பு, எதிர்மறை தொழில் பெயர். தோன்றுங்கிறது வேர்ச்சொல். தோன்றல் அப்படிங்கிறது தொழில் பெயர். தோன்றார் அப்படிங்கிறது வந்து தோன்றாரை அப்படின்னு வந்து அது வினையாளனின் பெயர். இது மாதிரி எதிர்மறை தொழில் பெயர்னா தோன்றாமை அப்படிங்கிறது எதிர்மறை தொழில் பெயர். தோன்றல்னா தொழில் பெயர். எதிர்மறை தொழில் பெயர் வந்து ஆமைன்னு வந்துட்டாலே அது எதிர்மறை தொழில் பெயர். எதிர்மறை தொழில் தோன்றாமை. வாழ் என்ற வேர்ச்சொல் தொழில் பெயர். வாழ்க்கையும் வாழ்தல் ரெண்டுமே பி அண்ட் சி வந்து ஆன்சரு. வாழ்ந்தவன் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். தமிழில் தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? 40 வகைப்படும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த பாருங்க. அடுத்து, செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்றவர் யார்? வாணிதாசன். செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்றவர் வாணிதாசன். தமிழில் உள்ள விகற்பங்களின் எண்ணிக்கை 8 வகைப்படும். விகற்பங்கள் அப்படின்னா எதுகை, மோனை. விகற்பங்களுடைய இதை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க. எதுகை 1 தான் விகற்பங்கள். எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை, அந்தாதி, இரட்டத்தொடை, செந்தொடை. இதெல்லாம் வந்து எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை, அந்தாதி, இரட்டைத்தொடை, செந்தொடை. இதெல்லாம் வந்து விகற்பங்கள். விகற்பங்கள் 8 வகைப்படும். தொடை விகற்பங்கள் அப்படின்னாக்கா இந்த எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடைக்கு 8 வகையான இது இருக்கு. 8 வகையான விகற்பங்கள் இருக்கு. அந்த 8 வகையான விகற்பங்கள் என்ன? தொடைங்கிறது மேல விகற்பங்கள்ங்கிறது என்னென்னா இந்த பார்க்குற 8 வந்து விகற்பங்கள். செந்தொடை. இந்த மேலே உள்ள 5க்கு மட்டும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தொடை விகற்பங்கள் இருக்கு. இந்த தொடை விகற்பங்கள் என்னன்னாக்க அடி, இணை, பொழிப்பு, உருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாயின்னு 8 இருக்கு. இந்த 8 இணையாக பொழிந்த உருமழையால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் கீழே தான் முதல்ல வரணும். கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் முட்டி கொண்டது நம்ம பார்த்துருக்கோம். இந்த 8ம் இந்த மேலே இருக்கிற இந்த 5 விகற்பங்களும், இந்த 5 விகற்பங்களையும் பெருக்குனீங்கன்னா வர்றதான் தொடை விகற்பங்கள். எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை. இதுக்கு இந்த கீழே உள்ள 8ஐயும் அடி, இணை, பொழிப்பு முனை, கூழை முனை, ஒரு முனை, இந்த 8 தொடையையும் பெருக்குனீங்கன்னா 40 வருதா? இதுதான் வந்து தொடை விகற்பங்கள். கீழே உள்ளது விகற்பங்கள். விகற்பங்கள் 8 வகைப்படும். விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும்? 40 வகைப்படும். தொடைனாக்கா 40, விகற்பங்கள்ங்கிறது 8 வகைப்படும். விகற்பங்கள் 8 வகைப்படும். தொடை விகற்பங்கள் 40 வகைப்படும். செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாடி என்றவர் யாருன்னா வாணிதாசன். மேதினி என்பதன் பொருள் உலகம். ஓரடியில் முதல் 2ஆம் 4ஆம் எழுத்து 124 இருந்தனா கீழ்கதுவாய், 134 மேற்கதுவாய், 1 2 3 கூழை, 1 3 பொழிப்பு, இணையாக பொழியும் ஒரு மழையால், 1 4 ஒரு மோனை. இது ஞாபகம் வச்சுங்க. இந்த அடியை மட்டும் இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி வேணாலும் எழுதிடலாம். 1 2 4 வந்து கீழ்கதுவாய், மேல்கதுவாய்னு 134 மேல்கதுவாய். மேல்வாயும் கீழ்வாயும் ஃபர்ஸ்ட் கீழ்வாயும் அப்புறம் மேல்வாயும். மலரின் நிலைகள் எத்தனை? 7. அரும்பாவூரில் மொட்டையடித்து முகையூர் மன்னார்குடி அங்கிருந்து வீட்டிற்கு செல். மலரின் 7 நிலைகள் என்னென்ன? அரும்பாவூரில் அரும்பு, மொட்டையடித்து மொட்டு, முகையூர்னா முகை, முகையூரில். அடுத்தது மன்னார்குடி மலர், அங்கிருந்துன்னா அலர், வீடுக்கு வி, விக்கு வீதாமா வி, செல்லுக்கு செம்மல்.
இந்த இருக்கு பாருங்க. அரும்பாவூரில் அரும்பு, மொட்டையடித்து மொட்டை, முகையூர் முகை, மன்னார்குடி மலர், அங்கிருந்து அலர், வீட்டிற்கு வீ, செல்லுக்கு செம்மல். இதான் மலரின் 7 நிலைகள். அரும்பாவூரில் மொட்டையடித்து முகையூர் மன்னார்குடி, அங்கிருந்து வீட்டிற்கு செல். அரும்பாவூரில் மொட்டையடித்து முகையூர் மன்னார்குடி, அங்கிருந்து வீட்டிற்கு செல். இதில் பாருங்க, 1வது அரும்பு, 2வது மொட்டை, 3வது முகை, 4 மலர், 5 அலர், 6 வி, 7 செம்மல். மலரின் 7 நிலைகள் இதெல்லாம். அரும்பாவூரில் அரும்பு, மொட்டையடித்து மொட்டை, முகையூருக்கு முகை, மன்னார்குடிக்கு மலர் ஃபர்ஸ்ட் எடுத்து, அங்கிருந்துக்கு அலர், வீட்டிற்கு வி, செம்மல். மட்டும் இம்மல் போடுறோம், செம்மல் 7. இந்த 7 நிலைகள் தான் பூவின் மலரின் 7 நிலைகள். மலரின் நிலைகள் எத்தனை? 7. 6, 5, 8, 7 தான் மலரின் நிலைகள். மலரின் நிலைகள் 7. நின்றார் என்ற வினையாளனின் பெயரின் வேர்ச்சொல் நில். நின்றார் என்ற வினையாளனின் பெயரின் வேர்ச்சொல் நில். நிற்கங்கிறது வியங்கோளுடைமற்று, நின்றங்கிறது பெயரெச்சம், நின்றுங்கிறது வினையெச்சம். நின்றார் என்ற வினையாளனின் பெயரின் வேர்ச்சொல் நில். நின்றுங்கிறது என்ன? வினையெச்சம். நின்றங்கிறது பெயரெச்சம். நிற்கங்கிறது வியங்கோள் வினைமுற்று. நிற்கங்கிறது வியங்கோள் வினைமுற்று. ஆர், அன், ஆரை விகுதிகள் வினையாளனின் பெயரின் விகுதிகள். தல், அல் எதிர்மறை தொழிற்பெயர். சி, அம், ஐ, வை, கு இதெல்லாம் தொழிற்பெயர்கள். ஆமைங்கிறது எதிர்மறை தொழில். இவற்றுள் எது எவை சரி? 2 தப்பு. ஏன்னா எதிர்மறை தொழிற்பெயர்னா ஆமைன்னு முடியணும். பாக்கி எல்லா விகுதிகளும் கரெக்டாக தான் இருக்கு. அர், அன், ஆரைங்கிறது வினையாளனின் பெயரின் விகுதிகள். இந்த சி, ஐம், கை, கு, பு, தி, சி, வி, வை, உங்கிறது தொழிற்பெயர் விகுதிகள். ஆமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர்கள். அதனால 1, 3, 4 சரி, 2 மட்டும் தப்பு. எதிர்மறை தொழிற்பெயர்னா ஆமைன்னு வரணும். எதிர்மறை தொழிற்பெயர்னா ஆமைன்னு வரணும். கலங்கி என்ற வினையெச்சத்தின் வினையாளனின் பெயர் கலங்கியவன். கலங்கியவன். கலங்குதல்ங்கிறது தொழிற்பெயர், கலங்கங்கிறது பெயரெச்சம். கலங்கி என்ற வினையெச்சத்தின் வினையாளனின் பெயர் கலங்கியவன். கண்டு என்ற வினையெச்ச சொல்லின் கண்டு என்ற வினையெச்ச சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. கண்டு என்ற வினையெச்ச சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. காணுதல்ங்கிற தொழிற்பெயர், காணாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர், காண்கிறது தான் கரெக்டான. கண்டு என்ற வினையெச்ச சொல்லின் வினையாளனின் பெயர் என்னன்னாக்கா கான். கண்டு என்ற வினையெச்ச சொல்லின் வினையாளனின் பெயர் கான். காணுதல்ங்கிறது தொழிற்பெயர், காணாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். பார் என்ற வினையெச்ச சொல்லின் பெயரெச்ச வடிவம் எது? பார்த்தல்ங்கிறது என்னது? தொழிற்பெயர். பார்த்துங்கிறது வினையெச்சம். பார்க்கங்கிறது அதுவும் பெயரெச்சம் இருக்க தான் வருது. பார்த்த அதான் வினை சொல்லின் பெயரெச்ச வடிவம் பார்த்த. 75. கண்டு என்ற வினையெச்ச சொல்லின் வேர்ச்சொல் கான். 76வது கொஸ்டின். போற்ற என்ற பெயரெச்சத்தின் வினையெச்ச வடிவம் போற்றி. போற்றுதல்ங்கிறது தொழிற்பெயர், போற்றாமைங்கிறது எதிர்மறை தொழிற்பெயர். அதான் போற்ற என்ற பெயரெச்சத்தின் வினையெச்ச வடிவம் போற்றி. வைவால் உரிச்சொல் தொடர். இலக்கண குறிப்பு வைவால்ங்கிறது உரிச்சொல் தொடர். பெயரெச்சம் வினையெச்சம்லாம் தப்பு. சிங்கிறது உரிச்சொல் தொடர். வைவால்ங்கிறது வினைத்தொகையும் கிடையாது, உரிச்சொல் தொடர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வைவால்னா உரிச்சொல் தொடர். வைவால்னா உரிச்சொல் தொடர். வைவால் உரிச்சொல் தொடர். வைவால் உரிச்சொல் தொடர். வைவால் உரிச்சொல் தொடர். திருப்பி சொல்றேன். வைவால் உரிச்சொல் தொடர். டக்குனு யாருன்னா சில பேர் வினைத்தொகைன்னு எழுதிடுவாங்க. வைவால்னா உரிச்சொல் தொடர். கவிஞாயிறு என சிறப்பிக்கப்பட்டவர் தாராபரதி. கவிஞாயிறு, மொழிஞாயிறு தேவநாய பாவனர். கவிஞாயிறு தாராபாரதி. கவிஞாயிறு தாராபாரதி. கவிஞாயிறு தாராபாரதி. சிற்பு பாலசுப்ரமணியன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஒரு கிராமத்து நிதி. 3மே அவரோட நூல்கள் தான். ஒரு கிராமத்து நிதி. கவிஞாயிறு எதுக்காக சிறப்பிக்கப்பட்டார்? கவிஞாயிறு என சிறப்பிக்கப்பட்டவர் தாராபாரதி. சிற்பி பாலசுப்ரமணியன் எந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஒரு கிராமத்து நிதி. ஒரு கிராமத்து நிதி. 79 கவிஞர் ஒரு கிராமத்திற்காக. சிற்பி பாலசுப்ரமணியன் எந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? ஒரு கிராமத்து நதி. 80வது கொஸ்டின். சிற்பி பாலசுப்ரமணியன் ஒரு கிராமத்து நதி என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். 80வது கொஸ்டின். துரைசாமி ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? துரைசாமி ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் தாராபாரதி. துரைசாமி ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் தாராபாரதி.
81வது கொஸ்டின், சிற்பி வந்து பூஜ்ஜியங்களின் சங்கிலிங்கிற நூல் எழுதியிருக்கார். 2 ஆப்ஷனே கொடுத்துட்டான் அதே ஆப்ஷன், அதனால சாரி. சிற்பிங்கிறது இப்போ 2 ஆன்சர் எது செஞ்சுட்டாலும் கரெக்டு தான். சிற்பி வந்து பூஜ்ஜியங்களின் சங்கிலிங்கிற நூல் எழுதினாரு. தாராபாரதி வந்து திண்ணையடித்து தெருவாக்கு என்ற நூலை எழுதினாரு. அண்ணா வந்து சொர்க்கவாசலுங்கிறத பிரிஞ்சுத்தினார் தமிழ் கும்மி. சிற்பிங்கிறது பூஜ்ஜியங்களின் சங்கிலி பூஜ்ஜியங்களின் சங்கிலி வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதுனது பூஜ்ஜியங்களின் சங்கிலி. சிற்பி பாலசுப்ரமணியம் நல்லா ஆகும். தாராபாரதி திண்ணையடித்து தெருவாக்கு. அண்ணா வந்து சொர்க்கவாசல். பெருஞ்சித்தனார் வந்து தமிழ் கும்மி. அண்ணா வந்து சொர்க்கவாசல். தாராபாரதி நூல் வந்து திண்ணையை இடித்து தெருவாக்கு. திண்ணையை இடித்து தெருவாக்கு. சிற்பி பாலசுப்ரமணியன் எழுதினது பூஜ்ஜியங்களின் சங்கிலி. சால மிகுத்து இலக்கண குறிப்பு. சாலம் தவ நனி கடி இதெல்லாம் வந்து உரிச்சொல் தொடர், வினைச்சொல் தொடர். சால மிகுத்து உரிச்சொல் தொடர். கடிமிடரு, கடின்னு அர்த்தம் வந்தால் அது உரிச்சொல் தொடர். கடிமிடரு உரிச்சொல் தொடர். வினையச்சம் வென்று. புலர்ந்த அப்படிங்கிறது பெயரெச்சம். வருகைனா தொழில் பெயர். இது 2. 1 கடிமிடரு உரிச்சொல் தொடர் 2, புலர்ந்த பெயரெச்சம் 4, வென்று வினையச்சம் 1, வருகை தொழில் பெயர் 3. கடிமிடரு, கடிங்கிற வார்த்தை வந்து உரிச்சொல் தொடர். நிலம், இதெல்லாம் முக்கியமானது. ஏன்னா இருநிலம் அப்படிங்கிறது குழப்பிங்க. இருநிலம் உரிச்சொல் தொடர். வைவால் மாரி உள்ளது. வைவாலும் உரிச்சொல் தொடர், வைவேலும் உரிச்சொல் தொடர், இருநிலமும் உரிச்சொல் தொடர். இருநிலமும் உரிச்சொல் தொடர். இருநிலம் உரிச்சொல் தொடர். நல்லா நாம வச்சுக்க. இருநிலம் உரிச்சொல் தொடர். கடிமிடரு புலர்ந்த வென்று மேலே கொடுத்துருங்க. அதெல்லாம் என்னென்ன வினையச்சம் வந்து வென்று, கடிமிடர் உரிச்சொல் தொடர், தொழில் பெயர் வருகை, பெயரெச்சம் புலர்ந்த. இத்து பிளஸ் வந்து வர்றதுனால புலர்ந்த பெயரெச்சம். இருநிலம் உரிச்சொல் தொடர் ரொம்ப முக்கியமானது. இருநிலம் உரிச்சொல் தொடர். மல்லல் நெடுமதில் உரிச்சொல் தொடர். மல்லல் நெடுமதில் உரிச்சொல் தொடர். மல்லல்ங்கிற வார்த்தை வந்துட்டா அது உரிச்சொல் தொடர். மல்லல் எடுத்துட்டா நெடுமதில் மட்டும் வந்தால் பண்பு தொகை. நெடுமை பிளஸ் இது கடிமகள் வினைத்தொகை. கடிமகள் வினைத்தொகை உரிச்சொல் தொடர். தவறான இணை எது எவை அப்படின்னா, கடிமகள் வந்து வினைத்தொகைன்னு கொடுத்துருக்கோம். அதனால வந்து அது தப்பு. அதனால 3 மட்டும் தப்பு. பாக்கி 1 2 ரைட்டு. மல்லல் நெடுமதில் உரிச்சொல் தொடர் தான். நெடுமதில் பண்பு தொகை தான். கடிமகள் வந்து வினைத்தொகை அப்படின்னு கொடுத்துருக்கு, அது தப்பு. உரிச்சொல் தொடர் தான் ரைட்டு. கடிமகள்னா உரிச்சொல் தொடர். தவறான இணை எது எவை? 1 2 மட்டும், 3 மட்டும், 1 3 மட்டும், 1 3 மட்டும், 3 மட்டும் தப்பு. கடிமகள்ங்கிறது உரிச்சொல் தொடர். கடிமகள்னா உரிச்சொல் தொடர். மல்லல் நெடுமதினா உரிச்சொல் தொடர். மல்லல் எடுத்து நெடுமதில்னு வந்துட்டா அது பண்பு தொகை. மாஞாலம் மாநகர் இலக்கண குறிப்பு தருக. மாஞாலம் மாநகர் இலக்கண குறிப்பு தருக. ஏ வினைத்தொகை, பி உரிச்சொல் தொடர், சி பெயரெச்சம், டி தொழில் பெயர், பி உரிச்சொல் தொடர். மாஞாலம் மாநகர்ங்கிறது இலக்கண குறிப்பு வந்து உரிச்சொல் தொடர். மாஞாலம் மாநகர் இலக்கண குறிப்பு வந்து உரிச்சொல் தொடர். மாஞாலம் மாநகர் உரிச்சொல் தொடர். அதை பாருங்க. மல்லல் நெடுமதில் உரிச்சொல் தொடர். நெடுமதில் பண்பு தொகை. கடிமகள் வினைத்தொகை. கடிமகள்னு வந்துட்டாக்கா அது என்னது? உரிச்சொல் தொடர் தான். கடிமகள்னா வினைத்தொகை கிடையாது. கடிமகள் உரிச்சொல் தொடர். மல்லல் நெடுமதில் உரிச்சொல் தொடர். நெடுமதில் பண்பு தொகை. அது ரெண்டுமே கரெக்டு. மல்லல் நெடுமதிலும் கடிமகளும் உரிச்சொல் தொடர். நெடுமதில் பண்பு தொகை. அதனால 3 மட்டும் தப்பு. தவறான இணை எது எவைன்னு கேட்டிருக்கு. 3 மட்டும் தவறான இணை. ஏன்னா கடிமகள்னா அது உரிச்சொல் தொடர். மாஞாலம் மாநகர் மா வந்திருக்கிறதுனால உரிச்சொல் தொடர். ஐ என்ற சொல்லின் பொருள். ஐ என்ற சொல்லின் பொருள் தலைவன். ஐ என்ற சொல்லின் பொருள் தலைவன். பெருமூச்சிகளின் பள்ளத்தாக்கு என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். சிற்பி பாலசுப்ரமணியனாலும் ஒன்று. பெருமூச்சிகளின் பள்ளத்தாக்கு என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? முடியரசன். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். பெருமூச்சிகளின் பள்ளத்தாக்கு என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். ஐ என்ற சொல்லின் பொருள் தலைவன். மாஞாலம் மாநகர் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். ஐ என்ற சொல்லின் பொருள் தலைவன். பெருமூச்சிகளின் பள்ளத்தாக்கு சிற்பி பாலசுப்ரமணியன். ஊன்றுகோல் என்ற முடியரசன். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். ஐ என்ற சொல்லின் பொருள் தலைவன். ஐ என்ற சொல்லின் பொருள் தலைவன். பெருமூச்சிகளின் பள்ளத்தாக்கு சிற்பி பாலசுப்ரமணியன். ஊன்றுகோல் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். துரைராசு என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? துரைராசு என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? முடியரசன். சிரித்த நுணா என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். நீலக்குருவி என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். ஞாயிறும் திங்களும் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். சிரித்த நுணா வாணிதாசன். ஞாயிறும் திங்களும் என்ற நூலின் ஆசிரியர் முடியரசன். கனவு குதிரைகள் என்ற நூலின் ஆசிரியர் மேத்தா. நீலக்குருவி சிற்பி பாலசுப்ரமணியன். 2 இருந்திருக்கு. சிரித்த நுணா வந்து வாணிதாசன். ஞாயிறும் திங்களும் முடியரசன். கனவு குதிரைகள் மேத்தா ஏற்கனவே பார்த்தோம். 1வது சிரித்த நுணா வந்து 3 வாணிதாசன். நீலக்குருவி 2 சிற்பி பாலசுப்ரமணியன்.
ஞாயிறும் திங்களும் வந்து முடியரசன் 4. கனவு குதிரைகள் மேத்தா. சிரித்தனுனா என்ற நூலை எழுதியவர் வாணிதாசன். நீலக்குருவி என்ற நூலை எழுதியவர் சிற்பி பாலசுப்ரமணியன். ஞாயிறும் திங்களும் என்ற நூலை எழுதியவர் வந்து முடியரசன். கனவு குதிரைகள் என்ற நூலை எழுதியவர் மேத்தா. நீலக்குருவி சிற்பி பாலசுப்ரமணியன். சிரித்தனுனா வாணிதாசன். ஞாயிறும் திங்களும் முடியரசன். கனவு குதிரைகள் மேத்தா. மௌன மயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி. மௌன மயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி. மௌன மயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி. கண்ணாயிரத்தின் உலகம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா. கண்ணாயிரத்தின் உலகம் என்றது நாடக நூல். கண்ணாயிரத்தின் உலகம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா. சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். ஏ முடியரசன், பி மேத்தா, சி அண்ணா, டி சிற்பி பாலசுப்ரமணியன். சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். கண்ணாயிரத்தின் உலகம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா. மௌன மயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி. மௌன மயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி. சிரித்தனுனா வாணிதாசன். நீலக்குருவி சிற்பி பாலசுப்ரமணியன். ஞாயிறும் திங்களும் முடியரசன். கனவு குதிரைகள் மேத்தா. துரைராசு என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? முடியரசன். துரைராசு என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் முடியரசன். மௌன மயக்கங்கள் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி. கண்ணாயிரத்தின் உலகம் என்ற நூலின் ஆசிரியர் அண்ணா. சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். சூரிய நிழல் என்ற நூலின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்ரமணியன். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை. இதில் பயின்று வரும் தொடை விகற்பம் எது? விகற்பம்ங்கிறது தொடை விகற்பம்ங்கிறது தான் இந்த எதுகை மோனை இதெல்லாம் வர்றது தொடை விகற்பங்கள். தொடை விகற்பம் அப்படிங்கிறது இது இயைபு. மதிநுட்பம் அதிநுட்பம் அப்படின்னு வரதுனால இயைபு இதில் இதாகிருக்கு. மதிநுட்பமும் அதிநுட்பம் தான் இயைபு. செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்த செயல். இதில் பயின்று வரும் இயைபு சொற்கள் இது. இயைபுன்னா லாஸ்ட் எடுத்து கொண்டு வருது இயற்கை, செயற்கை, இயற்கை தான் இயைபு சொற்கள். 98வது கொஸ்டின். இன்பம் இழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பமறுதல் இவன். துன்பமுறுதல் இவன். இதில் பயின்று வரும் மோனை. இன்பம் இழையான் இடும்பை இயல்பென்பான் துன்பமறுதல் இவன். இதில் பயின்று வரும் மோனை அடிமோனை, கீழ்க்கதுவாய் மோனை, மேல்கதுவாய் மோனை, இணைமோனை, முற்றும் மோனை. மேற்கதுவாய் மோனை தான் கரெக்ட். கீழ்கதுவாய்னா 1, 2, 4 124 தான் கீழ்கதுவாய், 134 மேல்கதுவாய், 134 மேல்கதுவாய், 134 மேல்கதுவாய், 134 மேல்கதுவாய். இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் முட்டியது. இதில் பாருங்க, இணையாக பொழியும் ஒரு மழையால் கூழை குடித்ததால் கீழ்வாயும் மேல்வாயும் முற்றிலும் முட்டியது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இணைங்கிறது 1, 2, பொழிப்புங்கிறது 1, 3, ஒரு மழையால்ங்கிறது 1, 4, கூழை குடித்ததால்ங்கிறது 1, 2, 3, கீழ்வாயு வந்து கீழே இருந்து வரங்க 124, 1, 2, 4 போகுது. மேல்வாயினா மேலே போயிடுது 134. கீழ்வாய்க்கு மேல்வாய்க்கு 10 டிஃப்ரெண்ட் வச்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு 12 இணைங்க 12, 13, 14, அப்புறம் 123, 124, 134. ஏன்னா கீழ்வாயிலிருந்து மேல்வாய்க்கு 10 ஓடிடுது. முற்றிலும் ஒட்டி கொண்டது 1, 2, 3, 4. அதனால் 1வது சீர் 3வது சீர் 1, 3வது சீர் 1 இருந்தால் படிப்பு முனை,